உள்ளின் வாய் கேண்டானை பொல்லாத கரை உள்ளின் வாய் கேண்டானை பொல்லாத கரை கிள்ளி களைந்தானை கேத்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களோபுகார் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களோபுகார் வெள்ளி எழுந்து வியாழம் ரங்கீற்று உள்ளோ சிலம்பினான் போதரு கள்ளீராய் உள்ள குளிர உடைந்து நீராடாதே பள்ளி கிடந்தேயோ பாவாய் நின்றாள் பள்ளி கிடந்தேயோ பாவாய் நின்றாள் கள்ளம் தவிழ்ந்து கலந்தலோ ரம்பாவா நமது கோதை நாச்சியார் ஆண்டாள் அடுத்தது மிகுந்த கண்ணழகு படைத்த ஒரு பெண்ணை தன்னுடைய தோழியை இந்த பாசுரத்தால் எழுப்புகிறாள். பாசுரம் 13. மலரில் உள்ள வண்டுகள் போன்றும் மானை போன்றும் அழகிய கண்களை உடையவளே, கொக்கு வேடத்தில் வந்து வாயை பிளந்து கண்ணனை விழுங்க எண்ணிய பகாசுரனை வாயை கிழித்து அழித்த கண்ணபிரான், கொடியவனான ராவணனது 10 தலைகளையும் அறுத்து அழித்த ராமபிரான், இவர்களது புகழை பாடிக்கொண்டு இளம்பெண்கள் எல்லோரும் பாவை நோன்புக்குரிய இடத்திற்கு எப்போதோ சென்றுவிட்டனர். வானத்தில் குரு கோள் மறைந்து சுக்கிரன் உதயமாகிவிட்டான். பறவைகள் வீதியெல்லாம் பறந்து சப்தம் செய்கின்றன. இந்த மார்கழியில் விடியும் முன்பே உடல் நன்கு குளிரும்படி நீர்நிலையில் குடைந்து நீராட வேண்டாமா? இந்த நன்னாளும் அதுவுமாக நீ இன்னும் படுக்கையில் சுருண்டு கிடக்கலாமா? பெண்ணே, நாங்கள் இவ்வளவு அழைத்தும் நீ பதில் சொல்லாமல் இருப்பதன் காரணம் நீ தனியாக கிருஷ்ணானுபவத்தில் ஈடுபட்டிருக்கிறாயா என்ன? அப்படிப்பட்ட தனிமையை தவிர்த்து, கள்ளத்தை தவிர்த்து எங்களுடன் வந்து கலந்து கொள். நாம் இந்த நோன்பை ஒன்றாகச் செய்யலாம் என்று தன்னுடைய தோழியை அழைக்கிறாள் ஆண்டாள்.